இந்த வீடியோல என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தாங்க கிரியேட் பண்ண போறோம். அதாவது பிகினர்ஸ்க்கு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த வீடியோல எப்படி ஒரு பிகினர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து எடிட்டிங்கை கத்துக்கிறது, அதாவது அலைட் மோஷன் ஆப்ல எப்படி எடிட்டிங்கை கத்துக்கிறது. அதுக்கு முன்னாடி அலைட் மோஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அலைட் மோஷனை ஷார்ட்டா சொல்லிடுறேன். அலைட் மோஷன்ன்றது ஒரு எடிட்டிங் ஆப். இந்த அலைட் மோஷனில் உங்களால் 3D எஃபெக்ட்ஸ் வரையும் வீடியோஸை எடிட் பண்ணிக்க முடியும். மற்ற ஆப்பில் இல்லாத ஃபீச்சர்ஸ் இதில் கொட்டி கிடக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிற இந்த ஆப்பில் எப்படி ஒரு வாட்ஸ்அப் சாங்கை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் தெளிவாக புரியும், இல்லைனா புரியாமல் போகலாம். யூடியூப்ல இந்த மூஞ்சி இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸில் இந்த மூஞ்சி வந்திருக்கும். அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும்னா ஜனிஷ் டெக்னு ஒரு சேனல் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், போய் பாருங்கள். லிரிக்ஸில் 2 டைப் பார்த்துருப்பீங்க. ஒரு பிக்சர் இருக்கும், அந்த பிக்சருக்கு முன்னாடி லிரிக்ஸ் வர மாதிரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்தது ஒரு பிக்சர் இருக்கும், அந்த ஒரு மரமோ ஒரு ஆளோ இருப்பாங்க, அந்த மனுஷனுக்கு பின்னாடி லிரிக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துருக்கலாம். இந்த ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதாவது நார்மல் ஃபோட்டோவில் ஒரு லிரிக்ஸை எடிட் பண்ணுறது ஓகே, அதுவே ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடி எப்படி லிரிக்ஸை எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். அந்ததுக்கான கேள்விக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்கு. எப்படி ஒரு இமேஜுக்கு பின்னாடி லிரிக்ஸ் எடிட் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்டேட்டஸ் சாங்கை கரெக்டாக எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கன் கண்டிப்பாக தேவை. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா 3, இதை வச்சு தான் கடைசி வரையும் வீடியோவை எடிட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இமேஜஸ் ஆர் வீடியோஸ், அப்படி இல்லைனா ஆடியோ. இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பாட்டை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுங்கள். அது வீடியோவாக இருந்தாலும் சரி, ஆடியோவாக இருந்தாலும் சரி. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் லிரிக்ஸுக்கு போகணும். லிரிக்ஸுக்கு டெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணி ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிடணும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது தான் சாங்கு, கீழே இருக்கிற ட்ராக்கு சாங்கு, அதை ஃபஸ்ட்டு நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பிக்சரு. இந்த பிக்சரை நாம் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கணும். இதில் தான் நாம் லிரிக்ஸை வர வைக்கிறோம், அதனால் அதை 2வதாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் இப்படி தான் வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இப்படி தான் அவுட்புட் வரணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அவுட்புட் வரணும். இந்த அவுட்புட்டில் என்னென்னா பேக்ரவுண்டில் நம்மளுக்கு லிரிக்ஸ் ஓடிட்டுருக்கணும், அதோட மேலே ஒரு பலூன் போய்கிட்டுருக்கு. இதுதான் நம்மளுக்கு வேண்டிய அவுட்புட். இதை எப்படி பண்ணுறது? இந்த வீடியோவை செஞ்சு முடிக்க 3 விஷயம் தேவை. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நார்மலான ஒரு ஜேபிஇஜி ஃபார்மேட் இமேஜ். அடுத்தது பேக்ரவுண்ட் கட் பண்ணப்பட்ட, பேக்ரவுண்ட் இரேஸ் பண்ணப்பட்ட ஒரு பிஎன்ஜி இமேஜ், அப்புறம் ஒரு பலூன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஜேபிஇஜி இமேஜையும் ரைட் சைடு இருக்கக்கூடிய பிஎன்ஜி இமேஜையும் ஒன்று மேலே ஒன்றா வைக்க போகிறோம். எதுக்கு ஒன்று மேலே ஒன்றா வைக்கணும்னா அப்போ தான் நாம் நினச்ச அந்த எஃபெக்ட் வரும். அதாவது அந்த பலூனுக்கு பின்னாடி அந்த லிரிக்ஸ் ஓடுது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்டு பிஎன்ஜி இமேஜ் மேலே வச்சா தான் வரும். ஸோ அதனால தான் வைக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி இமேஜ், ரைட் சைடில் இருக்கிற ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஜேபிஇஜி இமேஜ் கீழேயும் பிஎன்ஜி இமேஜ் மேலேயும் நம்ம வச்சுருக்கோம் அலைட் மோஷன் ஆப்பில். அடுத்தது லிரிக்கு. இந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் நாம் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அனிமேஷனுக்கு போகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரையும் டைப் பண்ணி வச்சுருங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக லெஃப்ட் சைடு அவுட்புட்டாகவும் ரைட் சைடு எடிட்டிங் ஏரியாவும் கீழே வந்து ப்ளே பண்ணுற ஏரியாவாகவும் வச்சுருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சா சரியாக தெரியாதுன்னு தான் நான் இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டேன். நான் 3 செகண்ட் மட்டும் வீடியோவை எடிட் பண்ணி காட்டுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் 30 செகண்ட் வீடியோனால் டைப் பண்ணி வச்சாகணும். ஓகே, இப்போது நம்ம 30 செகண்டுக்கு லிரிக்கை எழுதியாச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் நாம் அனிமேஷனை செய்யணும். அது எப்படி செய்யலான்னு இப்போ வந்து பார்க்கலாம். அது செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அது மேலே டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நிறைய ஆப்ஷன் வரும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். நான் இதுக்காக என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டை கொடுத்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். இது சூப்பராக இருக்கும் இந்த எஃபெக்ட்டு. இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் நம்மளுக்கு டேப் ஓப்பன் ஆயிடுச்சு.
இந்த டேபில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீ ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க, ரைட் சைடில் எடிட்டிங் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கீ ஃப்ரேம்ஸை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு பஸ் எடுத்துக்கலாம். அதாவது 2 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு பஸ்ஸு கிளம்புது, அது 3 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு போய் சேருது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது 2 மணிக்கு அந்த பஸ்ஸு எங்கே இருக்குது, 3 மணிக்கு அந்த பஸ்ஸு எங்கே இருக்குது, இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் மோஷன் பாத்துன்னு சொல்லுவாங்க. 2 மணிக்கு இருந்தது பார்த்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம். 3 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது செகண்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல இருந்து செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு அந்த பஸ் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு மோஷன் பாத், அதாவது அது செல்ற வழி அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் எங்கேயாச்சும் டேர்ன் ஆச்சுன்னா அங்கே ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வரும். இந்த மாதிரி தான் கீ ஃப்ரேம்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் இருக்குது, 3 ஆப்ஷன் இருக்குது. அந்த லெஃப்ட் சைடில் ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கீ ஃப்ரேமு. அந்த கீ ஃப்ரேமுக்கு ப்ளஸ் கொடுத்தோம்னா மேலே அந்த வாழ்க்கை எப்படி இருக்குல்ல அங்கே ஆட் ஆகிரும். இப்போ ஸ்டார்ட்டுக்கு தான் நம்ம கீ ஃப்ரேம்ஸை கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட்டில் 0% ஒரு கீ ஃப்ரேமை ஃபஸ்ட்டில் கொடுக்கலாம். அடுத்தது 2வது கீ ஃப்ரேமை நியராக கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட்டில் வச்சுட்டு கீ ஃப்ரேமை ஒன்று கொடுத்தாச்சு, அதுக்கு பக்கத்தில் ஒரு கீ ஃப்ரேமை கொடுக்கணும். ஓகேங்களா, கீ ஃப்ரேமை கொடுத்துட்டு நம்ம 100 அப்படின்னு வைக்கலாம். இதோட மீனிங் என்னென்னா, ஸ்டார்ட் அப்படின்ற ஃபஸ்ட்டு இடத்துல என்னுடைய டெக்ஸ்டோடைய சைஸு 0%லையும், அதுவே 2வது கீ ஃப்ரேமில் டெக்ஸ்டோடைய பர்சன்டேஜ் 100லையும் இருக்கணும். இதுதான் இதோடைய மீனிங். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட்டு எண்டு பேஸு ஒன்றையும் டச் பண்ணும்போது அந்த கீ ஃப்ரேம்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்னு மாறிக்கிட்டு வரதை பார்க்கலாம். ஏன் அப்படி பண்ணுதுன்னா, ஸ்டார்ட் அப்படின்றதுக்கு கீ ஃப்ரேம் கொடுக்கணும், எண்டு அப்படின்றதுக்கு அதுக்கு தனியாக கீ ஃப்ரேம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நீங்கள் தனித்தனியாக கீ ஃப்ரேம்ஸை கொடுக்க முடியும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி கீ ஃப்ரேம்ஸை கொடுத்தாச்சு. இப்போது அடுத்தது நான் நினைக்கிற எஃபெக்ட்ஸ் வரணும். அதாவது கீழிருந்து அந்த வாழ்க்கை அப்படின்ற ஆப்ஷன் வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஆஃப்செட் கொடுக்குறேன். ஆஃப்செட்னா அந்த டெக்ஸ்ட்டு எங்கேருந்து வரணும், ஃபஸ்ட்டு வாழ்க்கை அப்படின்றத நான் கீழேருந்து வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கான XY சைடில் பார்த்தீங்கன்னா XYன்னு இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்கணும்னு வச்சுட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்து சின்னதாக வர மாதிரி வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீ ஃப்ரேம் தேவையில்லை, இது நார்மலாகவே வரும். ஓகேங்களா, வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ட் அனிமேஷனை நாம் செஞ்சிடலாம். இது போதும். இப்போ எண்டு அனிமேஷன், உள்ளே வரத்துக்கு ஒரு அனிமேஷன், வெளியே போகிறதுக்கு ஒரு அனிமேஷன் செஞ்சால் போதும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி செஞ்சதே தான். ஃபஸ்ட்டில் வச்சா அது இன் அனிமேஷன், கடைசியில் வச்சா அவுட் அனிமேஷன். முன்னாடி நான் 0 to 100ன்னு வச்சுருப்பேன், இப்போ ஜஸ்ட்டு நான் 100 to 0ன்னு வைக்கிறேன், அவ்வளோதான். 0 to 100னா சின்னதுலேருந்து வளர்ந்து பெருசாகும், 100 to 0னா பெருசுலேருந்து சின்னதாகும். அதாவது இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், உள்ளே வரத்துக்கு ஒரு அனிமேஷன், வெளியே போகிறதுக்கு ஒரு அனிமேஷன். ஸோ உள்ளே வரத்துக்கு ஒரு ஆஃப்செட் செட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வெளியே போகிறதுக்கு ஒரு ஆஃப்செட் செட் பண்ணி ஆகணும். அதுக்கான ஆஃப்செட்டை நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஆஃப்செட்டை செட் பண்ணிடலாம். ஓகே, முன்னாடி வச்ச ஆஃப்செட்டை அப்படியே நாம் மேலே போகிற மாதிரி ஆஃப்செட் செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம லெட்டருக்கு தேவையான அனிமேஷனை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு வார்த்தைக்கு தான் அனிமேஷன் செட் பண்ணியிருக்கோம், ஆனால் இருக்கிற 30 செகண்ட் இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் அனிமேஷன் வைக்கணும். அலைட் மோஷனோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு தடவை நீங்கள் அனிமேஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் வச்சிடலாம். ஸோ எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் இருக்குது. கீழே இருக்கிற 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, காப்பி எஃபெக்ட்னு கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் டச் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஒரு அனிமேஷன் எல்லாத்துக்கும் வந்துடும். நீங்கள் ஒரு தடவை கஷ்டப்பட்டு ஒரு அனிமேஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதே அனிமேஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். வேலை நம்மளுக்கு அப்படியே குறைஞ்சிரும். இந்த ஆப்ஷன் கைன் மாஸ்டர் அந்த மாதிரி எதுலேயும் கிடையாது, அலைட் மோஷனில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்த இந்த எடிட்டிங்கை என்னால் செஞ்சு பார்க்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேணா செஞ்சதை ஒரு தடவை பார்த்தா புரியும் அப்படின்னா கீழே XML ஷீட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.
அந்த லிங்க் அலைட் மோஷன் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஆப்குள்ளே போய் அந்த ஃபைல் இம்போர்ட் ஆகி நான் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டேட்டஸ் அங்கே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் சோஷியல் மீடியாஸ்லையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸ்லையும் கொடுக்குறேன். ஆனால் ஃபாலோவர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ அவ்வளோதான், கிளம்பு.